பட் எனிவேஸ் நமக்கு கொஞ்சம் முடிக்கணும், ரொம்ப ரொம்ப லேகா இருக்கும், அதனாலதான். ஓகேவா? ஓகே. இப்போ நேத்தே நம்ம மீடியா கொரிஸ் பார்த்தோம். ஸோ அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இன்ட்ரோடக்ஷன்லாம். ஸோ ஜஸ்ட் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிசைனை, நம்மளோட சிஎஸ்எஸ், நம்மளோட வெப்சைட்டை வந்துட்டு நம்ம எப்படி வந்து ரெஸ்பான்சிவா மாத்துறோம் அப்படிங்கறதான் மீடியா கொரிஸ். ஸோ மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணி நம்ம சின்ன ஸ்கிரீன் சைஸா இருந்தா என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும், இதே பெரிய ஸ்கிரீன் சைஸா இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன கொடுத்துக்கலாம், ஆக்ட் மீடியா அப்படின்னு கொடுத்து நம்மளோட ஸ்கிரீன் சைஸை கொடுத்து நம்ம கீழே ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நம்ம வந்து சிம்பிளா வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒவ்வொரு ஸ்கிரீன் சைஸஸையும் கொடுத்து மீடியம் ஸ்கிரீன் சைஸ், அதாவது நார்மல் டேப்லெட்டா இருந்தா அது எப்படி எந்த கலர்ல நமக்கு டிஸ்பிளே ஆகணும், அப்புறம் வந்து லேப்டாப்பா இருந்தா எந்த கலர்ல டிஸ்பிளே ஆகணும், இதே போன் ஸ்கிரீன் சைஸா இருந்தா அது எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கறத கொடுக்க போறோம். ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சோ இந்த ஸ்கிரீன் டைப்ஸ்லாம் நம்ம நேத்தே பார்த்தோம். ஸ்கிரீன் அப்படின்னா என்னன்னா அது வந்துட்டு ஆல் ஸ்கிரீன் டைப்ஸ் லைக் நம்ம டிஜிட்டல் டிவைசஸ்க்கெல்லாம் வந்துட்டு அட் மீடியா ஸ்கிரீன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதே எல்லா டைப் ஆஃப் டிவைசஸ்க்கும் ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஆல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பிரிண்ட் எப்ப யூஸ் பண்ணணும்னா ஒரு எலமெண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் எப்படி இருக்கணும், லைக் நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்றோம், அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீச்சர் நம்ம வெப்சைட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நம்மளோட வெப்சைட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி ரெஸ்பான்சிவா இருக்கணும்னு கொடுக்குறோமோ அப்ப நம்ம வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். தானே? ஸோ ஓகே, இது மீடியா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கட்டும், நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, மீடியா கொரிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே. ஸோ வந்து இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே. அதுக்கு என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்கிரீன் சைஸ்ல வந்துட்டு இந்த ஒரு சின்னதா ஒரு ஹெச்ஓடில வந்துட்டு ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி ஒரு ஹெட்டிங், அதுக்கு கீழே ஒரு குட்டி பேராகிராஃப் மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இத ஸ்டைல் பண்ணி இந்த பேராகிராஃப் வந்துட்டு எப்படி பிரிண்ட் ஆயிருக்கும் டிஃபால்ட்டா இப்ப நான் ரன் பண்றேன். ஓகே, இப்படி இருக்கா? இத வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபாண்ட் ஃபேமிலி, டெக்ஸ்ட், கலர் அதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்றதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்க என்ன பண்றேன்னா கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலியும் சேஞ்ச் பண்ணி கலரையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. அது வந்து எதுல இருக்கு அப்படின்னா பாடியில தானே இருக்கு. சோ ஓவராலா அந்த பாடியே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதோட கலரை வந்துட்டு அந்த டெக்ஸ்டோட கலரையும் சேஞ்ச் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் இனிஷியலா ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். அப்படிதானே? இனிஷியலா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைசஸ்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு எனக்கு என்னன்னா ஒரு ஒயிட் கலர்ல டிஸ்பிளே ஆகணும். பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு இப்போ இனிஷியலா என்ன கலர் இருக்கணும் அப்படின்னா இனிஷியலா என்ன கலர் இருக்கலாம்? ஓகே, ப்ளூ கலர் வச்சுக்கலாமா? ஓகே, இனிஷியலா ப்ளூ கலர் வச்சிருக்கேன். அண்ட் தென் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கிறேன். நான் அது கொஞ்சம் சென்டர்ல இல்ல. ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்டு அண்ட் தென் டாப்ல இருந்து கொஞ்சம் அந்த டெக்ஸ்ட் இறக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப டாப்ல இருந்துச்சு. ஸோ டாப்ல இருந்து 50 பிக்சல் டாப்ல இருந்து கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது போதும் நினைக்கிறேன். அண்ட் தென் மார்ஜின் 0 இது தேவையில்லை, சரி எல்லாமே கொடுப்போம். ஓகே. சோ இப்போ வந்துட்டு அது எப்படின்னா சேஞ்ச் இல்ல, சார் டாட் பாடின்னு கொடுத்துருக்கேன். ஓகே. சோ இனிஷியலா இப்படிதான் இருக்கு. ஓகேவா? இந்த எலமெண்ட் வந்து இப்படிதான் இருக்கு. சோ நம்ம இப்ப ரெஸ்பான்சிவா மாத்தும் போது இந்த எலமெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது வந்துட்டு நார்மல் நம்ம லேப்டாப் ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த டிசைன் பண்ணிருக்கோம், இந்த கலர்ல ஷோ ஆகுற மாதிரி. ஓகே. இப்ப நான் போன் ஸ்கிரீன் சைஸ்க்கு மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கிரீன் சைஸ்லாம் உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க.
இப்போ மொபைல் டிவைசஸ்னா பொதுவா எந்த பிக்சல்ஸ்ல இருந்து எந்த பிக்சல் இருக்கும்னா 390 பிக்சல் டு 480 பிக்சல்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நான் இங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அட் மீடியா நீங்க ஸ்கிரீன்ஸ் அதோட டைப்ஸ் ஸ்பெசிஃபை பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லைனாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்கிரீனுங்கிறது கட்டாயம் போடணும் அப்படின்னு இல்லை. ஸோ நான் இங்க என்ன பண்றேன், சும்மா ஸ்கிரீன் இல்லாமலே கூட போட்டுக்கலாம். ஓ அந்த ஸ்கிரீன் வச்சும் நீங்க போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், மொபைல் டிவைசஸ் பார்த்தோமா. மொபைல் டிவைசஸ் எவ்வளவு இருக்கு, 480 பிக்சல் கொடுத்துக்கலாமா. ஸோ நான் இங்க என்ன கொடுத்துக்கிறேன்னா 480 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணணும். மொபைல் டிவைசஸ்க்கு நீங்க வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா, மொபைல் டிவைசஸ்க்கு வரும்போது எனக்கு வந்துட்டு எது வந்துட்டு நமக்கு பிஹேவ் ஆகணும் அப்படின்னா பாடியோட பேக்ரவுண்ட் கலர் தானே எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணிட்டு மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள நீங்க எதை ஸ்டைல் பண்ண போறீங்க, பாடியை ஸ்டைல் பண்ண போறீங்க. பாடியோட பேக்ரவுண்ட் கலரை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். பேக்ரவுண்ட் கலர் என்னவா மாத்த போறோம், அக்வாவா மாத்துறோம். ஓகேவா. சோ இதே மாதிரி இத நான் அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இதே மாதிரி தான் திருப்பி கலரையும் அந்த ஸ்கிரீன் சைஸையும் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறேன். இப்ப நான் எதுக்கு சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்மால் போன்ஸஸ்க்குலாம் இது வந்துட்டு இப்ப நம்ம பண்ணது வந்து ஸ்மால் போன்ஸுக்கு. ஓகேவா. பிக் போன்ஸுக்குலாம் வந்துட்டு எவ்வளவு இருக்கும்னா ஒரு 780 பிக்சல் இருக்கும். ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து ஸ்மால் போன்ஸ்க்கு 480 பிக்சல். இதே கொஞ்சம் பெரிய போனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா அப்போ வந்து 768 பிக்சல் இருக்கும். ஓகேவா. அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு டேப்லெட்டுக்கு வந்து படுத்துக்கலாம். டேப்லெட் வந்து பொதுவா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா டேப்லெட்லாம் எவ்வளவு இருக்குன்னா 1024 இங்க கொடுத்துருக்காங்களா, இங்க கொடுத்துருக்காங்களா 1200 இல்லைன்னா 1224 அந்த மாதிரி இருக்கும். நம்ம 1200 கொடுத்துக்கலாமா, இல்ல 1024 கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம லேப்டாப்ல எடுத்துக்கிட்டோம்னா 1400 அந்த மாதிரி போயிடும். ஓகேவா. ஸோ லேப்டாப்புக்கு என்ன வரும் அப்படின்னா 1400 மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1400 எடுத்துக்கிறேன். ஓகே. அது வந்து லேப்டாப் ஸ்கிரீன்ஸ்க்கு. ஓகே. சோ அந்த ஸ்கிரீன்ஸ் அப்போ எனக்கு வந்து கலர் வேற மாதிரி செஞ்சாங்கல்ல. பட் இது இது வந்து நான் டேப்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். டேப்லெட்டுக்கு என்ன ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பிளர் இந்த மாதிரி ஒரு பிஸ் கலர் மாதிரி ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுக்கு வந்துட்டு ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாமா. ஓகே. லேப்டாப்புக்கு வந்து ரெட் கலர். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா டெஸ்க்டாப். டெஸ்க்டாப்னா நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வந்துட்டு இதை விட பெருசா இருக்கும். லேப்டாப் ஸ்கிரீன்ஸை விட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பெருசா இருக்குமா. ஸோ நார்மல் டெஸ்க்டாப் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 1600க்கு மேல எடுத்துக்கணும். ஸோ நான் இப்ப இதுக்கு வந்து ஒரு 1700 எடுத்துக்கிட்டுமா. ஓகே. ஸோ இதோட கலர் என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா கிரீன் வச்சுக்கலாமா. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இத ரன் பண்றேன். ஓகே. இப்போ என்ன கலர் உங்களுக்கு ஷோ ஆகுது, கிரீன் கலர் ஷோ ஆகுது. அப்படின்னா இந்த இது என்ன பிக்சல்ல இருக்குன்னு அர்த்தம், 1700 பிக்சல்ல இந்த நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கிரீன் வந்துட்டு எவ்வளவு பிக்சல்ல இருக்கு, 1700 பிக்சல்ல இருக்கு. ஓகே. சோ நம்மளுக்கு இது தெரியுது. இதே 1200 போனா அது எப்படி கலர் சேஞ்ச் ஆகுறது நமக்கு இப்போதைக்கு தெரியல. அப்படிதானே. நம்ம மொபைலுக்கு நம்ம இங்க கொடுத்துருக்கோம், பிக்சல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனா அது அந்த டைம் அந்த மாதிரி ஸ்கிரீன் சின்னதானா இந்த கலர் சேஞ்ச் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணணும்ல. சோ அந்த மாதிரி செக் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, இந்த இதுக்குள்ள ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே. எனி டவுட், யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சவுண்ட் ப்ளீஸ். அபினிஷா, எனி ப்ராப்ளம்? No, ma'am. ஓகே.
ஓகே. சோ இந்த மாதிரி நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்ப இதுல இங்க நான் கிளிக் பண்றேன்னா, இங்க என்ன காமிக்குது? 320 பிக்சல்னு காமிக்குது. 320 பிக்சலுக்கு நான் இங்க ஏதாவது கலர் குடுத்துருக்கேனா? அப்படி ஒரு கலரே குடுக்கல. அதனால அது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு கிரீன் கலர்ல ஷோ ஆகுது. ஓகே. 345 குடுக்கல, 425 குடுக்கல. ஒய் எல்லாத்துக்கும் கிரீன் கலர் வருது. வெயிட் a minute. ஸ்கிரீன் குடுத்து ஆண்ட்ன்னு குடுத்து பார்க்குறேன். நமக்கு இங்க எக்ஸாம்பிள் அப்படிதான் குடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஒய். இதுல இது பண்ணக்கூடாது. ஓகே. 1 மினிட் நான் இது எல்லாத்தையும் கமெண்ட்ல வச்சுட்டு வெயிட் a minute. இது எல்லாத்தையும் கமெண்ட்ல வச்சுட்டு ஸ்க்ரீனு மினிமம் வித் 480 பிக்சல் அண்ட் தென் கரெக்ட் தான். ஸோ 480 பிக்சல் போகும்போது கலர் வந்து லைட் க்ரீனா மாறணும். ஓகே லெட்ஸ் சி சேஞ்சஸ் மேக் பண்ணுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஓகே 320ங்கும் போது இந்த மாதிரி ஷோ ஆகுது. 480 கிட்ட போகும்போது நமக்கு வந்துட்டு இப்போ நான் இதுல 480 அதை தாண்டி போகும்போது நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஓகே. ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்கிரீன் கொடுத்து மேக்ஸிமம் வித்துக்கு பதிலா மினிமம் வித்துன்னு கொடுத்துக்கோங்க. ஏன் மேக்ஸிமம் வித் ஒர்க் ஆக மாட்டுக்கு அப்படின்னா, இந்த இதுல நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு மேக்ஸிமம் வித் இங்க என்ன கொடுத்துருக்காங்க 1200 கொடுத்துருக்காங்கல்ல. சோ நீங்க மேக்ஸிமம் வித்துன்னு கொடுக்கும்போது நீங்க அந்த 1200 480 அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். ஓகேவா? மினிமம் வித்துன்னு கொடுக்கும்போது இதுல உள்ள கம்மியான வித்தை தான் நீங்க எடுத்து கொடுக்கணும். சோ நான் அது வேற தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கிரீனையும் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸ்கிரீனை கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப இதே இதுல எடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மினிமம் 480 அப்படிங்கும்போது இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அடுத்து 1200 பிக்சலுக்கு வரேன். அண்ட் தென் 1000
600 பார்த்தோமா டேப்லெட்டுக்கு. ஸோ 1600. ஓகே, ஒன் செகண்ட் நான் இதை ஒழுங்கா ரன் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்றேன். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் கொடுத்து வச்சிருக்கேனா, இதை வந்து நம்ம ரெட்டா மாத்திக்கலாம். ஓகே, ஸோ ரெட்டு அண்ட் தென் இங்க வந்து க்ரீன்னு மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ ஒழுங்கா டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இனிஷியலா நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ப்ளூ கலர்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நான் இந்த மேல இந்த ரவுண்டுல மீன் இந்த ஸ்கொயரா இருக்கா, நீங்க அந்த ஸ்கொயர்ல தான் உங்களோட இதை வைக்கணும். சரிங்களா? உங்களோட மவுஸ் அந்த இடத்துல வச்சு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து காமிக்கும். ஓகே, எத்தனை பிக்சல்ல இருக்கு அப்படின்னு காமிக்கும். இப்போ நான் டிஃபால்ட்டா என்னன்னு கொடுத்துருக்கேன், ப்ளூ கலர் கொடுத்துருக்கேனா, ஸோ நீங்க கொடுத்துருக்க பிக்சலை விட கம்மியா வரும்போது அது என்ன பண்ணுக்குன்னா நீங்க டிஃபால்ட்டா கொடுத்த அந்த ப்ளூ கலரை அது வந்து கலரா எடுத்துக்கும். அடுத்து நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது 375 வருது. அடுத்து இன்னொரு ஸ்கொயர் சேர்க்கும் போது 425 வருது. 425க்கு நான் எதுவுமே கொடுக்கல. அதை விட கொஞ்சம் பெருசா போயிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கலர் வந்துருது அப்படின்னா அந்த அக்வா கலர் வந்துருது. ஓகேவா? ஏன்னா நான் வந்து 428 மினிமம் வித்துன்னு கொடுத்துருக்கேன், 480 மினிமம் வித்துன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து கொடுத்த மீடியா கொரியோட வித்து எவ்வளவு இருக்கு, 1200 பிக்சல்னு இருக்கு. சோ என்ன பண்ணுனா 480ல இருந்து 1200 பிக்சல் வரைக்கும் உள்ள எந்த ஸ்கிரீன் சைஸா இருந்தாலும் அது என்ன கலர்ல தான் ஷோ ஆகும் அப்படின்னா இந்த அக்வா கலர்ல தான் ஷோ ஆகும். ஏன்னா நான் மினிமம் வித் என்னன்னு கொடுத்துருக்கேன், 480 கொடுத்துருக்கேனா. ஸோ மினிமம் வித் 480, அதுக்கு கூட 1200 வரைக்கும் நமக்கு என்ன ஷோ ஆகும், இந்த அக்வா கலர் தான் ஷோ ஆகும். ஒன்ஸ் நம்ம 1200 ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா 1200னா இதை விட கொஞ்சம் பெருசா. ஓகே, ஸோ அதை விட கொஞ்சம் பெருசா வேணும்னா நமக்கு என்ன ஆகும், ரெட் கலர் ஷோ ஆகும். ஓகே, இப்போ இதை விட பெருசா போகும்போது எனக்கு என்ன ஆகும், கிரீன் கலர் ஷோ ஆகும். ஓகே, நான் சின்ன ஸ்கிரீனுக்கு வரும்போது எனக்கு என்ன ஆகும், ஓகே ரெட் ஃபர்ஸ்ட் இது, அதுக்கு அடுத்து அதை விட கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன் போயிட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் அதாவது இங்க இருக்கும்போது நமக்கு 425 தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் 768 ஆன உடனே நம்ம 480 தாண்டிடுச்சு. ஸோ 480 தாண்டி போகும்போது நமக்கு அக்வா கலர் ஷோ ஆகும். ஒன்ஸ் 1200 அது கிட்ட வந்துச்சு அப்படின்னா இதையும் விட பெருசா போகும்போது நமக்கு ரெட் கலர் ஷோ ஆகும். அதையும் விட பெருசா போகும்போது நமக்கு கிரீன் கலர் ஷோ ஆகும். சோ இதுதான் வந்துட்டு நம்ம ரெஸ்பான்சிவ் சொன்னோம்ல. இப்போ நான் இந்த ஸ்கிரீனை மினிமைஸ் பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்க்ரீஸ் பண்றேன், மினிமைஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகுது, அந்த டெக்ஸ்டும் அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிக்கிடுது. ஸ்கிரீன் சைஸுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுது, அந்த டெக்ஸ்டும் அட்ஜஸ்ட் ஆயிக்கிடுதா. சோ இதுக்கு பேரு தான் ரெஸ்பான்சிவ். ஓகே, சின்னது ஆக ஆக அந்த டெக்ஸ்டும் அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா மீடியா கொரிஸ்? சோ இந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி கலர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேவா? இதே இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸஸ்க்கு ஏத்த மாதிரி வேற ஸ்டைல்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கேன்வால நேத்து பார்த்தோம்ல, எல்லாமே லோகோஸா மாறுச்சு. எல்லா எக்ஸ்டெண்டட் டெக்ஸ்டா இருந்த எல்லாமே லோகோஸா மாறி அந்தந்த இடத்துல பிளேஸ் ஆச்சு. ஓகேவா? சோ அந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். ஓரியன்டேஷன், அதாவது நீங்க வந்து ஸ்கிரீனோட ஓரியன்டேஷனை பொறுத்தும் நீங்க வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் நம்ம அப்ளை பண்ணது எது, ஸ்கிரீனோட சைஸை பொறுத்து, ஸ்கிரீனோட வித்த பொறுத்து. வித்து வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது எப்படி டிஸ்பிளே ஆகணும், என்ன மாதிரி கலர் டிஸ்பிளே ஆகணும் நம்ம கொடுத்தோம். இதே இடத்துல நம்ம எதை வச்சு கொடுத்துக்கலாம்னா ஸ்கிரீனோட ஓரியன்டேஷனை பொறுத்தும் நம்ம ஸ்டைல கொடுத்துக்கலாம். ஓரியன்டேஷன்னா என்னது, நீங்க இப்ப போட்டோ எடுக்கும் போது பார்த்திருப்பீங்கல்ல, லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரைட்னு சொல்லுவாங்க. லேண்ட்ஸ்கேப்னா இப்படி ஹாரிசாண்டலா போனை வச்சு எடுக்கிறது. போர்ட்ரைட் அப்படின்னா இப்படி நீளமா வேர்டிக்கலா போனை வந்து போட்டோ எடுப்பீங்க. நீங்க செல்ஃபி எடுக்கும் போது போர்ட்ரைட்ல எடுத்தீங்கன்னா, போர்ட்ரைட்னா என்னது, நீளமா
வெர்டிகலா போட்டோ எடுக்கிறது. இதே நம்ம குரூப் போட்டோ எடுக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறோம்னா என்ன செய்வோம், அப்படி ஹாரிசான்டலா போனை வச்சுட்டு எடுப்போம். அப்படிதானே? அதான் லேண்ட்ஸ்கேப். நீங்க போன்ல வந்து ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப யூடியூப் வீடியோவோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நார்மலா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்படி போனை வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. போர்ட்ரைட்ல, அதாவது வெர்டிகலா வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது படம் பாக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்கிரீனை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி லேண்ட்ஸ்கேப் மோட்ல ஹாரிசான்டலா பார்ப்பீங்களா? சோ அப்ப என்ன ஆகும், அதோட டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்படிதானே? லேண்ட்ஸ்கேப் மூடுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சோ அதையும் வச்சு நீங்க ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்கிரீனோட சைஸ பொறுத்து தான் சேஞ்ச் ஆகணும்னு இல்ல. வெர்டிகலா இருக்கும்போது நமக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகணும், லேண்ட்ஸ்கேப்பா இருக்கும்போது எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னும் நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. சோ அதான் மீடியா கொரிஸ். டிஃபரெண்ட் ஸ்கிரீன் சைஸஸ், அப்புறம் அதோட ஓரியன்டேஷன், வியூ போர்ட்ட பொறுத்து. வியூ போர்ட் வந்து லேண்ட்ஸ்கேப்பா இருக்கா, ஐ மீன் போர்ட்ரைட்டா இருக்கா, அத பொறுத்து நீங்க வந்து ஏதாவது ஸ்டைல்ஸ சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட வெப்சைட் எப்படி பார்த்தாலுமே கிளியரா எல்லாத்துக்கும் டிஸ்ப்ளே ஆகணும். அதுதான் மீடியா கொரிஸோட மெயினான ஃபோக்கஸே. ஓகே. ஹாரிசான்டலா வச்சாலும் சரி, வெர்டிகலா வச்சாலும் சரி, ஸ்கிரீன் எந்த ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணாலும் சரி, உங்களோட வெப்சைட் வந்துட்டு எல்லாருக்கும் கிளியரா உங்களோட கண்டென்ட் எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி கிளீனா இருக்கணும். அதுதான் வந்து மீடியா கொரிஸோட மெயினான ஃபோக்கஸ். ஓகே. சோ உங்களுக்கு இது புரிஞ்சது தானே? மீடியா கொரிஸ் எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? அபினிஷாக்கு புரிஞ்சது. ரோஹிணி, கார்த்திகா. கார்த்திகா, ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, அடுத்து கிரிட் போறேன். ஓகே. சோ கிரிட் வந்துட்டு என்னன்னா, நீங்க டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க. ஓகே. நான் உங்ககிட்டயே கொஞ்சம் கொஸ்டின் வரேன். ஓகே. டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க அப்படித்தானே? டிஸ்ப்ளேல என்ன படிச்சோன்னு ஏதாவது நினைவு இருக்கா? நேத்து கூட நம்ம நேத்துல ஐ மீன் அதுக்கு முந்தின செஷன்ல கூட டிஸ்ப்ளேல ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சோம். யாராவது சொல்ல முடியுமா? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ். ஃப்ளெக்ஸ். ஓகே. குட். அது நம்ம ரீசெண்டா படிச்சது. ஓகே. சோ வேற யாராவது டிஸ்ப்ளேல படிச்ச வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி யாராவது சொல்ல முடியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல. இன்லைன் படிச்சோம், பிளாக் படிச்சோம். நினைவு வருதா ஏதாவது? எஸ் மேம். ஓகே. சோ இன்லைனு, பிளாக்ன்னு படிச்சோம். அப்ப நமக்கு வந்து நிறைய இன்லைனு, பிளாக்கு, இன்லைன் இன்லைன் பிளாக்னு ஒண்ணு வந்துச்சு. அடுத்து வந்து வேற என்ன படிச்சோம்? ரன் இன் படிச்சோம் தானே? டிஸ்ப்ளே, டிஸ்ப்ளே பிளாக், இன்லைன் பிளாக், அப்புறம் இன்லைனுக்கும் இன்லைன் பிளாக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ், பிளாக்னா என்ன, இதெல்லாம் நம்ம படிச்சோம் தானே? ரன்னின்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இதுல வந்துட்டு இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல ஃப்ளெக்ஸ் பார்த்துட்டோம். மீடியா கொரிஸ் பக்கத்துல வரும்போது ஃப்ளெக்ஸ் வச்சு பார்த்தோம். ஃப்ளெக்ஸ்னா என்னன்னா, ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைன் கிரியேட் பண்றதுக்கு. இங்க பார்த்தோம்ல, நேத்தான பார்த்தோம். ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைன் கிரியேட் பண்றதுக்கு. லைக் அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர், அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்குள்ள உள்ள கண்டெய்னரை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸஸ்க்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி அது எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். அப்படிதானே? இந்த மாதிரி காலம் ரிவர்ஸ், ரோ ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்து அந்த கண்டெய்னருக்குள்ள உள்ள அந்த ஐட்டம்ஸை நீங்க எப்படினாலும் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளெக்ஸ் அண்ட் தென் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம பார்த்தது. இதுவும் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைனுக்காண்டி நம்ம பார்த்தோம். இதே நம்ம வந்துட்டு ஒரு எலமெண்ட்ட வந்துட்டு இந்த ரைட் சைடு மட்டும் தான் ஷோ பண்ற மாதிரி நமக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவோம், ரோ ரிவர்ஸ்ன்னு குடுத்தோம்னா, இந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் அலைன் ஆகி நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் கிரியேட் பண்றதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹெல்ப் பண்ணும். ஓகே. அதே மாதிரி தான் இந்த கிரிட்டும். ஓகேவா? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸும் கிரிட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது. ஓகேவா? ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றது தான் கிரிட்.
கிரிட்ங்கிறது ஒரு லேஅவுட் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ப்ளேங்கிறதும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லேஅவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்திருப்போம். அப்படிதானே? இந்த பொசிஷனு, டிஸ்ப்ளே இது எல்லாமே லேஅவுட்ஸ்ல வரும். அதே மாதிரி தான் இந்த கிரிட்டுங்கிறது வந்து ஒரு லேஅவுட் ப்ராப்பர்ட்டி. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, HTML நம்ம லேஅவுட் படிச்சிருப்போம். நேவ் பாரு, ஃபூட்டர், ஹெடர், நம்ம ஒரு சின்ன ஒரு மெனு ரெஸ்டாரண்ட் மெனு ப்ராஜெக்ட் கூட பண்ணியிருப்போம் குட்டியா. அது ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி லேஅவுட் வந்து HTML படிச்சிருப்போம். அதே மாதிரி அந்த லேஅவுட்ட நம்ம HTML எப்படி கிரியேட் பண்ணுவோம்? சும்மா லேஅவுட்ன்னு இருக்கும். ஓகே. அது வந்து ஒரு காமன் ஒரு ஃபார்மட். அந்த ஃபார்மட்ட நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா, கிரிட்ட வச்சும் யூஸ் பண்ணலாம். கிரிட்னா என்னன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு உங்களோட பேஜ் இந்த ஸ்கிரீன் இருக்கா? இந்த ஸ்கிரீன்ஸ ரோஸ் அண்ட் காலம்ஸா பிரிக்கும். அது என்ன பண்ணும்னா, இந்த ஸ்கிரீன நமக்கு என்ன பண்ணும்னா, ரோஸா ஒரு 5 ரோவா, ஒரு 5 காலமா அது என்ன செய்யும்? பிரிச்சு, அதுல எப்படி நம்மளோட எலமெண்ட்டலாம் டிஸ்ப்ளே பண்றோம் அப்படிங்கிறது தான் கிரிட். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா, சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட எலமெண்ட்ட நீங்க ஒரு ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ குடுத்துட்டு, நீங்க டிஸ்ப்ளே கிரிட்ன்னு குடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, அத வந்து நீங்க காலம்ஸ்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஃபுல் ஸ்கிரீன் வச்சிருக்கேன். இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டிவ்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ன்னு குடுத்துட்டு 9 இந்த 9க்கு வந்து நீங்க இமேஜும் வச்சுக்கலாம். 1, 2, 3, 4 நம்பர் வைக்காம, ஏதாவது கைண்ட் ஆஃப் இமேஜஸ்க்கும் வச்சுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுவும் வச்சுக்கலாம். ஓகே. வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, டிஸ்ப்ளே கிரிட் அப்டின்னு குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ. டிஸ்ப்ளே கிரிட் மட்டும் குடுத்தா மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. டிஸ்ப்ளே கிரிட்ன்னு குடுத்துட்டு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த கிரிட் வந்துட்டு காலம்ஸ்ல பிரிண்ட் ஆகணுமா? ரோஸ்ல பிரிண்ட் ஆகணுமா? அப்டின்னு குடுக்கணும். இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்டின்னு குடுத்துட்டு, ஆட்டோன்னு குடுத்துருக்கோமா? இதுக்கு என்ன மீனிங்னா, இங்க எத்தன ஆட்டோ குடுத்துருக்கோம்? 1, 2, 3 ஆட்டோ குடுத்துருக்கோமா? அப்ப என்ன அர்த்தம்னா, 3 காலம்ஸா பிரிண்ட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த ஆட்டோக்கு என்ன மீனிங் அப்டின்னா, ஸ்கிரீனோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு காலமும் எந்த சைஸ்ல இருந்தா, அது ஃபுல்லி கவர்டா வரும். இப்ப இந்த ஸ்கிரீனோட சைஸ் இவ்ளோ பெருசா இருக்கு. இப்ப நான் இத 3 காலமா பிரிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஒரு 15, செகண்ட் காலம் வந்து இன்னொரு 15 சென்டிமீட்டர், தேர்ட் காலம் இன்னொரு ஒரு 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீனோட சைஸ்க்கு ஏத்த மாரி 3 காலம்ஸ ஈக்குவல் விட்த்ல பிரிக்கும். ஆட்டோன்னு குடுத்துட்டோம் அப்டின்னா, அது என்ன பண்ணும்னா, ஆ ஸ்கிரீனோட சைஸ்க்கு ஏத்த மாரி அது என்ன செஞ்சு குடுக்கும், ஈக்குவல் விட்த்க்கு அதுவே நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். 20 பிக்சல், 20 பிக்சல், 20 பிக்சல். பொதுவா நம்ம வந்து காலம்ஸ்ல பிரிண்ட் பண்ணா நம்ம தானே விட்த் குடுப்போம். அந்த காலம்ஸ் எவ்வளவு விட்த் இருக்கணும், 200 பிக்சல் விட்த்ல இருக்கணும் அப்டின்னு நம்ம தான் குடுப்போம். பட் இங்க ஆட்டோன்னு குடுத்துட்டோம்னா, அதுவே என்ன பண்ணும்னா, ஈக்குவலா 3 காலம்ஸ் 3 ஆட்டோஸ் குடுத்துருக்கன்னா, 3 காலம்ஸ ஈக்குவல் விட்த்ல அதுவே பிரிச்சுக்கும். ஓகேவா? சோ வந்து நீங்க வந்து இத காலம்ஸ்லயும் பிரிண்ட் பண்ணலாம் கிரிட்ட. ரோஸ்லயும் பிரிண்ட் பண்ணலாம். ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல பிரிண்ட் பண்ணுவோம். இங்க வந்து ஜஸ்ட் 1, 2, 3 நம்பர் வச்சிருக்காங்கல்ல. நீங்க வந்து Amazon ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, அங்க வந்து உங்களுக்கு ஷாப்பிங் கார்ட்டுக்குள்ள போனீங்கன்னா, நெறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதெல்லாம் எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னா, ஒவ்வொரு காலம்ஸ்ல தான் பிரிண்ட் ஆகும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா குர்தீஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, ஒரு மாரி காலம்ஸ்ல ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருப்பாங்க. அவர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருப்பாங்களா? ஸோ அது மாரி இமேஜஸ்லயும் நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு என்ன காமிக்கலாம்? கிரிட் வச்சு நான் ஆல்ரெடி ஒண்ணு ஓகே. இந்த கிரிட் இருக்கா? இதுல வந்துட்டு இது வச்சு பண்ணியிருக்காங்க. இது இமேஜஸ் வச்சு பண்ணலாம். ஓகே. எங்க இருக்கும்?
ஓகே. ஸோ ஓகே. இந்த மாதிரி இமேஜ நீங்க பிரிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கிரிட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் வந்துட்டு நீங்க பிரிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரிட் யூஸ் பண்ணி ஆ நீங்க வந்து இந்த மாரி சிம்பிளா ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல நீட்டா உங்களோட இமேஜஸ நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த ஸ்க்ரீன எவ்ளோ மினிமைஸ் பண்ணாலும் அதுக்கேத்த மாரி நீங்க ஆட்டோ ஃபிட்ன்னு குடுத்துருக்கனான்னு நீங்க தெரியல. ஆட்டோ ஃபிட்ன்னு குடுத்தீங்கன்னா, ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏத்த மாரி நான் சொல்லுவேன்ல ரெஸ்பான்சிவ்ன்னு. அந்த மாரி நீங்க ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன் மினிமைஸ் ஆக மாட்டுக்கு? மினிமைஸ் ஆகுது. தான் வர மாட்டுக்கு. இப்ப நான் இத இப்படி இழுக்க ஆக்சுவலி ஆ இப்படி இல்ல. ஓகே. இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்க நான் வந்து ஆட்டோ ஃபிட் குடுக்கல. ஓகேவா? இன்கேஸ் நான் ஆட்டோ ஃபிட் குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்துட்டு எல்லா இதுலயுமே இந்த மாரி 4 காலம்ஸா இருக்காது. ஸ்க்ரீனோட சைஸ் சின்னதாக அது என்ன பண்ணிக்கும்னா, காலம்ஸ வந்து குறைச்சுக்கிட்டு ரோஸ இன்கிரீஸ் பண்ணும். இப்ப நான் பெரிய ஸ்க்ரீனா இருக்கிறதுனால இங்க 1, 2, 3, 4 ரோஸா இது பிரிச்சிருக்கேன். இதே இது நான் சின்ன ஸ்க்ரீன்ஸ்க்கு போக என்ன பண்ணும்னா, அது என்ன பண்ணும்னா காலம்ஸோட கவுண்ட் வந்து ரெட்யூஸ் பண்ணிரும். இப்ப நான் இத விட சின்ன ஸ்க்ரீன் போறேன் அப்டின்னா என்ன பண்ணும்னா, காலம்ஸோட சைஸ 3 ஆக்கிட்டு ரோஸ வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணிக்கும். ஸோ நான் உங்களுக்கு எல்லா இமேஜஸும் பிரிண்ட் ஆகும். அதே டைம்ல அந்த ஸ்க்ரீனோட சைஸுக்கு உள்ளேயும் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி கிரிட்டும் என்ன பண்ணிக்கிடும் அப்டின்னா, உங்களோட ஆட்டோ ஃபிட்ன்னு குடுத்தோம்னா, இங்க ஆட்டோன்னு குடுத்துருக்கேன்ல, இதுக்கு பதிலா நம்ம வந்துட்டு வேற ஒரு ஸ்டைல் இப்ப அப்ளை பண்ணுவோம். எல்லா ஸ்டைல்ஸையும் நம்ம இப்ப அப்ளை பண்ணுவோம். ஓகே. இப்ப உங்களுக்கு கிளியரா புரியும். அந்த மாதிரி நீங்க ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்கு இமேஜஸ்லாம் நீங்க பிரிண்ட் பண்றீங்க அப்டின்னா, கிரிட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம் அப்டின்னா, கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்டின்னு படிச்சு, ஆட்டோன்னு குடுத்துருக்கோம். ஓகே. டிஸ்ப்ளே கிரிட்ன்னு குடுத்துருக்கோம். இங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஆ அதே தான் குடுத்துருக்காங்க இங்கேயும். இன்லைன் கிரிட்ன்னு ஒண்ணு இருக்கு. இன்லைன் கிரிட் நம்மளுக்கு நார்மலா இன்லைனுக்கும் பிளாக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? டிஸ்ப்ளேல இன்லைனுக்கும் பிளாக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைவு இருக்கா? எனிஒன்? பிளாக்குக்கும் இன்லைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நிறைய படிச்சிருக்கோம். ஏதாவது சின்னதா நினைவு இருக்கா? ஓகே, நானே சொல்றேன். டிஸ்ப்ளேக்கும் பிளாக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ பார்த்தாவது நீங்க சொல்லுங்க. ஓகே. இந்த காலம் இதுவும் நம்ம கிரிட் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருது? இந்த இன்லைன் கிரிட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்க இந்த அவுட்புட்டுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இன்லைன் யூஸ் பண்ணா நம்ம அந்த எலமெண்டோட சைஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்பேஸ் எடுத்துக்கிடுது. கரெக்ட். சரண்யா தானே? ஓகே, கரெக்டா சொன்னாங்க. ஸோ இன்லைன் கிரிட் பொதுவாவே இன்லைன் என்ன பண்ணும்? அன்னெசரியா அதோட வித்தை எடுத்துக்காது. அதுக்கு எவ்வளோ வித்து தேவையோ, நெசசரியா எவ்வளோ தேவையோ அத மட்டும் எடுத்துக்கும். இப்ப இந்த 1க்கு இவ்ளோ பெரிய வித்து தேவையா? தேவையில்ல. பிளாக் தான் என்ன பண்ணும்னா 100% வித்துல அதால எவ்வளோ ஆக்கியூபை பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள ஆக்கியூபை பண்ணும். இப்ப நான் இங்க ஆட்டோன்னு கொடுத்து டிஸ்ப்ளே கிரிட்ன்னு கொடுக்கும்போது அது என்ன பண்ணும்னா பிளாக் மாதிரி பிஹேவ் பண்ணும். பிளாக் என்ன பண்ணும்? இப்ப இந்த 3 காலம்ஸ்க்கு இன்லைன் கிரிட் யூஸ் பண்ணிருக்க மாதிரி இவ்ளோ காண்ட ஸ்பேஸ் போதும். ஆனா நம்ம
வெறும்னா டிஸ்ப்ளே கிரிட்னு குடுத்தா, அது பிளாக் மாரி பிஹேவ் பண்ணும். பிளாக் என்ன பண்ணும்? டோட்டல் இந்த ஸ்க்ரீனோட 100% எடுத்துட்டு, அந்த 100% வித்த அது 3ஆ பிரிக்கும். 3 காலம்ஸா பிரிக்கும். இன்லைன் கிரிட் என்ன பண்ணும்? 3 காலம்ஸ்க்கு எவ்ளோ ஸ்பேஸ் தேவையோ, அதுக்கு ஏத்த மாதிரி அது எடுத்துக்கும். அதான் இன்லைன் கிரிட். நார்மல் டிஸ்ப்ளே கிரிட்டிங்லாம் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, டிஸ்ப்ளே கிரிட் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா, அது பிளாக் மாரி 100% வித்தையும் எடுத்துட்டு, அந்த வித்துல 3ஆ பிரிக்கும். இன்லைன் கிரிட் நெசசரியா 3 காலம்ஸ்க்கு எவ்வளோ வித்து போதுமோ, அவ்வளோ வித்த மட்டும் எடுத்துக்கும். ஓகே. இதான் டிஸ்ப்ளே கிரிட்டுக்கும், டிஸ்ப்ளே இன்லைன் கிரிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதான் இன்லைனுக்கும் பிளாக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸும் இதேதான். சேம் தான். பிளாக் ஓவரால் வித்தையும் எடுத்துக்கும். 100% வித்தையும் எடுத்துக்கும். இன்லைன் வந்துட்டு நெசசரியா எவ்வளவு தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கும். ஓகே. ரோஹிணிக்கு புரிஞ்சுது. அபினிஷா, கார்த்திகா புரிஞ்சுதா? ஓகே. லெட்ஸ் கண்டினியூ. ஓகே. சோ இதுல வந்து இன்னும் பேலன்ஸா என்ன இருக்கு அப்படின்னா, இதுல வந்து கிரிட் காலம்ஸ் இதெல்லாம் வந்து காலம்ஸ். ஓகே. காலம்ஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, இந்த வெர்டிகலா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? காலம்ஸ் சொல்லுவோம். ஹாரிசாண்டலா இருக்கிறத ரோஸ்ன்னு சொல்லுவோம். சோ இத வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம். இத வெர்டிகலா இருக்கிறத காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படிதானே? அதுக்கு அடுத்து இதுக்கு நடுவுல இருக்குல்ல இந்த கேப், இத வந்து காலம் கேப், ரோ கேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள்ல நான் ரோ கேப், காலம் கேப்லாம் யூஸ் பண்ணல. நான் உங்களுக்கு காமிச்ச இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இந்த இந்த இமேஜஸோட எக்ஸாம்பிள்ல வந்துட்டு நான் காலம் கேப் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த கேப் இன் பிட்வீன்ல கேப் விட்டுருக்கோம்ல, அதெல்லாம் வந்துட்டு எனது காலம் கேப் அண்ட் தென் ரோ கேப் அதெல்லாம் விட்டுருப்போம். ஓகே. அது கோடெல்லாம் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. இந்த எக்ஸாம்பிள் தானே. சோ இதுல வந்துட்டு கேப்னு யூஸ் பண்ணிருக்கோம்ல, கேப் 20 பிக்சல் அப்படின்னா வெறும் கேப்னு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 20 பிக்சல் என்ன ஆகும்? இப்போ நீங்க இந்த கேப்லாம் யூஸ் பண்றீங்க தெரியுமா? அந்த கேப் 20 பிக்சல்னோன இந்த எலமெண்ட்டுக்கு இடையில கேப் கிரியேட் ஆகும். நீங்க நார்மலா ஒரு 3 இமேஜஸ வச்சுட்டு கேப்னு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? டிஸ்ப்ளே கிரிட் அல்லது டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க கேப்னு குடுத்தா மட்டும் தான் இந்த கேப் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும். ஓகே. மைண்ட்ல நல்லா நினைவு வச்சுக்கோங்க. நிறைய டைம் இந்த மிஸ்டேக் நடக்கும். நம்ம வந்து நார்மலா ஏதாவது ஒரு இமேஜஸ வச்சுட்டு கூட நம்ம கேப்னு குடுத்துட்டு ஏன் கேப் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். டிஸ்ப்ளே கிரிட் அல்லது ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ணுவோம்? அந்த இமேஜஸ்க்கு நடுவுலயோ இல்ல அந்த எலமெண்ட்ஸ்க்கு நடுவுலயோ நம்மளால கேப்பை குடுக்க முடியும். ஓகேவா? சோ அததான் இங்க பண்ணிருக்காங்க. கேப் 20 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா 20 பிக்சல் கேப் விட்டோன்னே இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நடுவுல கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. சோ அடுத்து இது வந்துட்டு ரோக்கு நடுவுல கேப் இருந்துச்சுன்னா ரோ கேப்னு சொல்லுவோம். இல்லைன்னா அது வந்து காலம் கேப்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் தென் லைன்ஸ். ரோஸ்க்கு நடுவுல உள்ள லைன்ஸ் வந்து ரோ லைன்ஸ் சொல்லுவோம். காலம்ஸ் லைன்ஸ் வந்து காலம் லைன்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. சோ நம்ம இப்ப டைரக்ட்டா கிரிட்டுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிரலாம். ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கிரிட்டோட எக்ஸாம்பிள்குள்ள போறேன். Wait a minute. சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டிவ்ல வந்து சின்னதா ஒரு 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு ஒரு டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ் ஒரு கிரிட் கண்டெய்னருக்குள்ள இவங்க வந்து கிரிட் ஐட்டம்ஸும் வச்சிருக்காங்க. ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்குள்ள ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சோம்ல, அதே மாதிரிதான் ஒரு டிவ் ஓபன் பண்ணி அந்த டிவ் தான் வந்துட்டு அந்த கிரிட் கண்டெய்னர். ஓகேவா? சோ அதுக்கு வந்து நம்ம கிளாஸ் நேம் என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா
கிரிட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் தென் அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன சின்ன டிவ் இருந்துச்சு. அந்த டிவ்ல வந்து 1 2 3 4 5ன்னு இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் நேம் என்னன்னு வச்சிருந்தாங்க அப்படின்னா கிரிட் ஐட்டம்ஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்களா. ஸோ ஓகே, கிரிட் ஐட்டம்ஸ்னு வச்சிருந்தாங்க. நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஷிஃப்ட் நம்ம இமேஜஸ் வச்சுக்குள்ள போலாம். ஓகேவா? இமேஜஸ் வச்சும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம இமேஜஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ வந்து கிரிட் ஐட்டம்ஸ் வச்சாச்சு அண்ட் தென் கிரிட் கண்டெய்னர்ஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எலமெண்ட் எல்லாம் ஸ்டைல் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதை எல்லாத்தையும் எப்படி டிஸ்ப்ளே பண்ண போறோம்? இங்க வந்து நம்ம கிரிட் கண்டெய்னரை வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ண போறோம்? கிரிட் ஐட்டம்ஸ், அதாவது இந்த உள்ள ஐட்டம்ஸ் ஸ்டைல் பண்றது வேற. ஓகே. அதுக்கு பார்டர் கொடுக்கறது, பிக்சல்ஸுக்கு பேடிங் கொடுக்கறது, ஃபாண்ட் மாத்துறது, அதெல்லாம் வந்துட்டு கிரிட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம பண்ண போறது. ஓவராலா இந்த கிரிட் ஐட்டம்ஸ்லாம் எதுக்குள்ள இருக்கு? கிரிட் கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கு. சோ அந்த கிரிட் கண்டெய்னர் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன எதை ஆக்சஸ் பண்ணி கொடுக்கணும்? கிரிட் கண்டெய்னர். அதை ஆக்சஸ் பண்ணாதான் என்ன ஆகும்? ஒட்டுமொத்த கிரிட் ஐட்டம்ஸும் ஒழுங்கா டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. ஸோ நான் அதை ஆக்சஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டிஸ்ப்ளே கிரிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. டிஸ்ப்ளே கிரிட்னு கொடுத்துட்டு கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ். கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ல நமக்கு எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ. ஓகே. சாரி, எத்தனை காலம்ஸ் வேணுமோ அத்தனை காலம்ஸ். நீங்க ரோஸ் கொடுக்குறீங்கன்னா கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ்ன்னு கொடுக்கணும். நான் காலம்ஸா பிரிண்ட் பண்ண போறதுங்கிறதுனால நான் கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 3 ஆட்டோ கொடுத்தா என்ன அர்த்தம்? 3 காலம்ஸ்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களால கொடுக்க முடியுமா? இப்ப 10 காலம்ஸ் வருதுன்னா 10 தடவை ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. நான் அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இதை படிங்க. ஸோ கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னா ஓவரால் இதுக்கே பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம்? அக்வா கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அக்வா கொடுக்குறேங்கிறதுனால அது என்னோட ஃபேவரட் கலர், அதனால நான் கொடுக்குறேன். ஸோ நான் பேடிங் இங்க எதுக்கு பேடிங் கொடுக்குறாங்கன்னா அந்த எலமெண்ட்டை சுத்தி ஒரு கேப் கிரியேட் ஆகுங்கிறதுக்காண்டி பேடிங். ஓகே. இது எப்படி டிஸ்ப்ளே ஆகுன்னு பார்ப்போம். இன்னும் கிரிட் ஐட்டம்ஸ் நம்ம ஸ்டைல் பண்ணல. இதை இன்னும் ஸ்டைல் பண்ணல. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு நிமிஷம் நான் ஸ்டைல் பண்ணிட்டு வரேன். கிரிட் ஐட்டம்ஸ் ஸ்டைல் பண்ணிட்டோம். ஓகே. கிரிட் ஐட்டம்ஸ். ஓகே. ஐட்டம்ஸை நம்ம எப்படி ஸ்டைல் பண்ண போறோம் அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் பார்டர் கொடுத்துக்கலாமா? ஸோ பார்டர் அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஓகே தான். ஓகே. பேக்ரவுண்ட் கலர் வந்து தேவைன்னா கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பேடிங் கொடுத்துட்டு பார்டர் மொத்தம் கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். ஓகே. ஸோ அண்ட் தென் அதுக்கு வந்துட்டு பார்டர் வந்துட்டு சாரி பார்டர் தான் இப்போ கொடுத்தோம். அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு என்னென்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னா அண்ட் தென் அதுக்கு வந்துட்டு இது பேடிங் கொடுக்கணும்ல. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னு பாருங்க. அதுக்கப்புறம் பேடிங் கொடுக்குறது வரும். ஸோ பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பேடிங் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த எலமெண்ட் வந்துட்டு கொஞ்சம் கேப் கிரியேட் ஆகும் அந்த எலமெண்ட்டை சுத்தி. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேடிங் கொடுத்துக்கிறேன். ஓகே. பேடிங் வந்து எவ்வளவு கொடுத்துக்கலாம் அப்படின்னா 20 பிக்சல். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த எலமெண்ட்டை சுத்தி கேப் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ பேடிங் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர், ஏன்னா எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஓரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே.
ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் இதை வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன்? வெறும் கிரிட்ல டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஓவரால் ஸ்க்ரீன்ல வந்துட்டு ஆட்டோனா ஒவ்வொரு காலம்ஸையும் அதோட வித்து வந்துட்டு ஈக்குவலா அதுவே டிவைட் பண்ணிட்டு, நம்ம வித்து குடுத்தோமா குடுக்கல. அதுவே ஆட்டோன்னு குடுத்த உடனே ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கிட்டு. இதே நான் இங்க வந்துட்டு என்னன்னு குடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஆட்டோ, ஆட்டோ, ஆட்டோ அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இல்ல அத மாத்த வேண்டாம். ஃபர்ஸ்ட் இன்லைன் கிரிட் குடுத்து பார்க்கலாம். கிரிட்க்கு பதிலா இன்லைன் கிரிட். ஓகே. இன்லைன் கிரிட். ஸோ இன்லைன் கிரிட்ன்னு குடுத்தா உங்களுக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னா, நெசசரியா இவ்வளவு ஸ்பேஸ் அதுக்கு போதும். அந்த மாதிரி எடுத்திருக்கு. ஓகேவா? இவ்வளவு ஸ்பேஸ் அதுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அது எடுத்திருக்கு. சோ இது வந்துட்டு இன்லைன் கிரிட். இதே நான் இங்க வந்துட்டு கிரிட்ன்னு யூஸ் பண்ணா பிளாக் மாதிரி ஃபுல்லா வித் எடுத்துக்கும். ஓகே. சோ இதான் கிரிட்டுக்கும் இன்லைன் கிரிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப நான் சொன்னேன்ல, எல்லாத்துக்கும் நம்மளால என்ன பண்ணிக்கிட முடியாது அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்டோ ஆட்டோ இப்ப எனக்கு 10 காலம்ஸ் வேணும். சிலதுல 5 காலம்ஸ், 6 காலம்ஸ் அந்த மாதிரி வரும்போது ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு அத்தனை டைம் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தா நமக்கு கோடு கொஞ்சம் பெருசா இருக்கா? சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க வந்து நம்ம ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ரிப்பீட். ஒரு ரோ எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறது. ஓகே. சோ நான் இப்ப என்ன யூஸ் பண்றேன்னா ரிப்பீட். ரிப்பீட் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு 10 டைம்ஸ் இல்லனா இங்க வந்துட்டு 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும்னா எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி காலம் வேணும்ல. 10, 11, 12 இதே மாதிரி திருப்பி விடணும். and then 15. ஓகே. சோ இப்ப நான் எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, காலம்ஸ் வந்து எனக்கு எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும்? 5 காலம்ஸ் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே. சோ 5 காலம்ஸா பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு காலம்ஸும் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்க நீங்க வந்துட்டு ஒவ்வொரு காலம்ஸும் எத்தனை பிக்சல்ல இருக்கணும்னு கொடுத்துக்கலாம். ஆட்டோன்னு கொடுக்காம நீங்க இப்படி ரிப்பீட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எத்தனை பிக்சல்ஸ் ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப நான் 100 பிக்சல்ஸ்ல இப்ப இது எப்படி பிரிக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு 5 காலம்ஸா பிரிச்சு ஒவ்வொரு காலமும் 100 பிக்சல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்ப நமக்கு என்ன பண்ணிடுச்சு? ரிப்பீட் 5 காலம்ஸ் குடுத்தனால 5 காலம்ஸ். அது மாதிரி ஒவ்வொரு காலம்ஸும் என்ன பண்ணிக்கிட்டு 100 பிக்சலா எடுத்துக்கிட்டு நம்ம 5, 100ன்னு குடுத்ததுனால ஒவ்வொரு காலம்ஸையும் 100 பிக்சல் எடுத்துக்கிட்டு. இது ஒரு கைண்ட் ஆஃப் டிஃபைனிங் த கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ். ஓகே. இதே மாதிரி இன்னொரு கைண்ட் ஆஃப் இது என்னது அப்படின்னா, இங்க நீங்க 100 பிக்சல்னு குடுக்கறதுக்கு பதிலா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் சைஸ் வந்து ஒழுங்கா தெரியாது. நீங்க 100 பிக்சல்னு குடுக்க முடியாது. ஓகேவா? ஆ உங்களோட ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி அதுவே டிவைட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன குடுக்கணும்னா 1 FR. FRனா என்னன்னா ஃபிராக்ஷன். ஒவ்வொரு இதையும் அந்த ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி அதுவே ஃபிராக்ஷன் பண்ணி எடுத்துக்கும். இந்த ஸ்கிரீனுக்கு 4ஆ இந்த ஸ்கிரீன் சைஸ்க்கு 4ஆ தான் நம்மளால பிரிக்க முடியும். 5ஆ தான் பிரிக்க முடியும். 5ஐயும் பிரிச்சாலும் இத்தனை பிக்சல்ல இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி அதுவே பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கும். ஓகே. சோ இப்ப என்ன பண்ணிக்கிட்டுனா, அதுவே ஈக்குவல் ஃபிராக்ஷனா டிவைட் பண்ணிக்கிட்டு. நம்ம எந்த ஒரு பிக்சல்ஸும் குடுக்கல. சோ இது ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபையிங் த கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டைப் இருக்கு. நான் சொல்லிட்டே இருப்பேன்ல ரெஸ்பான்சிவ்னு. ரெஸ்பான்சிவா உங்களோட டிசைன் இருக்கணும். அதாவது இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல எனக்கு இப்படி டிஸ்ப்ளே ஆகுது. இதை விட சின்ன ஸ்கிரீனா இருக்கும்போது எனக்கு வேற மாதிரி டிஸ்ப்ளே ஆகணும். நான் இங்க டிஸ்ப்ளே கிரிட்ல தானே வச்சிருக்கேன். ஆமா. ஓகே. சோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இப்படி டிஸ்ப்ளே ஆகுது. நான் ஸ்கிரீனோட சைஸ பொறுத்து எனக்கு வேற மாரி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம்? மாத்திக்கலாம். ஓகே. நான் அத வந்து உங்களுக்கு இமேஜஸ வச்சு சொல்றேன். ஓகே. ஓகே. இந்த எக்ஸாம்பிளே நீங்க கவனிங்களேன்.
ஓகே. இங்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நெறைய இமேஜஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இமேஜஸ் வச்சுட்டு, இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ். நம்ம இப்ப இத ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆச்சு? நம்ம ஸ்க்ரீனோட சைஸ குறைக்க அது என்ன ஆச்சு? அதோட இது குறைஞ்சுதா? அது குறையல அப்படிதானே? அது வந்துட்டு 4 காலம்ஸ்னா 4 காலம்ஸ்லயே தான் இருக்கு. ஸ்க்ரீனோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரெஸ்பான்சிவா பிஹேவ் பண்ணுதுன்னா, பிஹேவ் பண்ணல. ஸோ அந்த மாரி பிஹேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்க போயிட்டு ரிப்பீட்டு இப்போதைக்கு இத நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. கமெண்ட் பண்ணிட்டு, நான் இங்க என்ன குடுத்துக்கிறேன் அப்படின்னா, கீழ உள்ள மத்த ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. இத மட்டும் இப்போதைக்கு கவனிங்க. ஓகே. ஸோ இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்ப நான் 4 காலம்ஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகேவா? ஆட்டோ ஃபிட் அப்படிங்கிற ஒரு வேர்ட யூஸ் பண்றேன். இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இருந்தேன். எத்தன காலம்ஸ் எனக்கு வேணும்ங்கிறத நான் தான் ஆ ஸ்க்ரீனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்படிதானே கோட்ல சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆட்டோ ஃபிட்ன்னு குடுத்துட்டேன். ஆட்டோ ஃபிட்னா என்ன பண்ணிக்கணும்னா, அதோட ஸ்க்ரீனோட சைஸுக்கு ஏத்த மாதிரி அதுவே என்ன பண்ணிக்கும்? எத்தன காலம்ஸ் இருந்தா கரெக்ட்டா இருக்கும். பெரிய ஸ்க்ரீனுக்கு 4 காலம், சின்ன ஸ்க்ரீனுக்கு 2 காலம், இல்ல 3 காலம் சொல்லிட்டு அதுவே என்ன பண்ணிக்கும்னா, ஸ்க்ரீனுக்கு ஏத்த மாரி ஃபிட் பண்ணிக்கும். பட் நான் இங்க என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறேன்னா, மினிமம் ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தன பிக்சல்ல இருக்குன்னா, 150 பிக்சல்ல இருக்கணும். ஓகேவா? 150 பிக்சல்ல இருக்கணும். ஸோ வந்து ஸ்க்ரீன்ஸோட சைஸ பொறுத்த மாரி காலம்ஸ் நீ எப்படினாலும் வச்சுக்கோ. ஓகேவா? பட் எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டும் 150 பிக்சல்ல இருக்கணும். அப்படிங்கிற மாரி குடுத்துட்டு, 1FRன்னு குடுத்துருக்கேன். இது என்னன்னா ஈக்குவல் ஃபிராக்ஷனா பிரிக்கும். 150 பிக்சல்ல இருந்துட்டு, இன்னொரு காலம்ஸ வந்து வேற மாதிரி, அந்த மாதிரி இருக்காம, எல்லாத்தையுமே 150 பிக்சல், 150 பிக்சல் ஈக்குவல் ஃபிராக்ஷனா பிரிக்கும். ஆட்டோ ஃபிட் என்ன பண்ணும்னா, எத்தன காலம்ஸ் அந்த அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு எத்தன காலம்ஸ் இருந்தா கரெக்ட்டா இருக்கும். 2 காலம்ஸ் இருந்தா தான் கரெக்ட்டா இருக்குங்கிற மாதிரி அதுவே எடுத்துக்கும். ஓகே. இப்போ நமக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஆ சாரி, நான் எடுத்து விட்டுறணும். காலம்ஸும் இதே இடத்துல இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரிப்பீட் ஆட்டோ ஃபிட் மேக்ஸ் வெயிட் a minute. இது வந்து இமேஜஸ்க்குனால ஒழுங்கா ஆட்டோ ஃபிட் வரமாட்டுக்கு. பட் நம்ம வந்து அத பார்த்துக்கலாம். ஓகே. இமேஜஸ்க்கு வந்து எப்படி இது பண்ணணுங்கிறத நான் பார்த்துட்டு சொல்றேன். அது என்ன ப்ராப்ளம். ஓகே. ஓகே. ஸோ அது ஆக்சுவலி நீங்க வந்துட்டு இப்போ நான் இத உங்களுக்கு வந்து இமேஜஸ்க்கு இல்லாம என்னோட நம்மளோட அந்த 1 to 3 எக்ஸாம்பிள் இருந்துச்சுல்ல, அதுக்கு வச்சு பார்க்கலாம். ஓகே. அது எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் a minute. ஏன் இது ரோ ஸ்பெசிஃபை பண்ணல. எஸ், ரோ ஸ்பெசிஃபை பண்ணல. பட் ஸ்டில்
மம்மி கதவை கொஞ்சம் அடைங்களேன். நான் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இதை மட்டும் விட்டுருங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது தானே? இந்த ரிப்பீட் ஆட்டோ ஃபிட் மட்டும் நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். ஆட்டோ ஃபிட் ஏன் ஒர்க் ஆகலன்னு. ஓகே, மற்றதெல்லாம் ஓகே தானே? நம்ம ரிப்பீட் 3 கொடுத்து 150 பிக்சல் கொடுத்தது, 1FRன்னு கொடுத்தது, அதெல்லாம் ஓகே தானே? ஓகே மேம். ஓகே. அப்புறம் வேற மீடியா கொரிஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எப்படி அதை செக் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் புரிஞ்சது தானே? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. ஸோ நீங்க இன்னைக்கு வராதவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க உங்களால முடிஞ்சா சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, இது ரொம்ப